ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போனாங்க. அதுவும் ஃப்ரெண்டு கூட இதே மாதிரி வண்டியில போனாங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், எங்கம்மா இருக்கேன்னா, நான் பஸ்ல போயின்னு இருக்கேன்னு சொல்றாங்க சார். அடுத்த 1/2 மணி நேரத்துக்கெல்லாம் திரும்பி அவங்க காலேஜ் போயிட்டோடனே எனக்கு ஃபோன் வரணும். அதாவது அவர் ரீச் ஆயிட்டேன்ட்டு. அவங்க பிரின்சிபல் ஃபோன் பண்றாங்க, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிட்டு காலேஜ்குள்ள இருக்கிறாங்கன்ட்டு. எந்திரிக்க முடியல சார் பிள்ளையால. அவ சொன்னா, அம்மா நான் பஸ்ல வந்தேன் தானே நீ சொன்னா, இல்ல நான் வண்டியில வந்தேன். ஒரே அடிதான், செம அடி. அன்னைக்கு விழுந்து அவளால் நிக்க முடியல. ஆனாலும் எனக்கு அந்த கோவத்துல நான் ஃபர்ஸ்ட் அடிச்சேன். எந்திரிச்சு நிக்க முடியல. மண்டை போய் இரும்பு அந்த கம்பியில இடிச்சிருக்கு. உடனே கூட்டிட்டு போய் குரோம்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நாங்க எல்லாமே எக்ஸ்ரே, கால் முதற்கொண்டு தலை முதற்கொண்டு எக்ஸ்ரே எடுக்கிறேன். நிக்க முடியல. 1 மாசம் படுத்த படுக்கையா இருந்துச்சு. இவளை நம்பி நான் எங்க சார் வண்டி கொடுக்கறது? சார் சாவணும்னு இருந்தா தலைமையில கல்லு விழுந்தா கூட செத்துடலாம் சார். அதுக்கா சார் இவ்வளவு நாள் பெத்து வளர்த்து வச்சிருக்கோம் நாங்க? அம்மா பார்த்து செய்யுமாண்ணா. இப்ப நான் செத்தா என்ன இருக்கு? நானா வாழவே இல்லையே, நான் எதுவுமே செய்யலையே. எல்லாத்துக்கும் நீங்க முட்டுக்கடை போடுறீங்களே. இப்போ செத்து போனா மட்டும் என்ன இருக்கு? செத்து போறது இது தவிர வேற ஒண்ணுமே இல்லை சார் வாழ்க்கையில. அவங்களுக்கு 2 இன்சிடென்ட் இது. உங்க அம்மா வண்டி கேட்கும்போது உங்களுக்கு கொடுக்கல, உங்க ஃப்ரெண்டு வண்டி கேட்கும்போது உங்களுக்கு கொடுத்தாரு இல்லையா? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இவங்க வந்து என்ன நம்பி கொடுத்தாங்க. இவங்க என்ன நம்பாம, இல்ல எனக்கு பயமா இருக்கு, அந்த மாதிரி நீ ஓட்டுவியான்னு தெரியல, அந்த மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு ஓட்ட தெரியுமான்னு தெரியாமலே ஒருத்தர் வண்டி கொடுக்குறாரு, அதனால அவர் நல்லவர் ஆயிட்டாரு. உங்களுக்கு ஒருத்தர் ஓட்ட தெரியாமலே ஒரு புது வண்டி வாங்கி கொடுத்தவனே அவர் என்ன ஆயிட்டாரு? இந்த இடத்துல ஒரு ஹீரோ ஆயிடுறாரு.